ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நாங்கள் முத்துமலை முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க, நாங்கள் செவ்வாய்க்கிழமை வந்தோம். இப்போ பாருங்கள், நம்ம முத்துமலை முருகன் கோயிலை நம்ம போய் சாமியை பார்க்கலாம். இப்போ போகும்போதே நம்ம வெத்தலை தீபம் வாங்கிட்டு போயிடலாம். முருகருக்கு ரொம்ப பிடிச்சது வெத்தலை தீபம் தான். நம்ம செவ்வாய்க்கிழமையில் போடுறது ரொம்பவும் நல்லது. மறக்காமல் வெத்தலை தீபம் போடுங்க. முருகன் கோயிலுக்கு போகிறவங்க கண்டிப்பாக நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம முருகரை பார்க்க நாங்கள் மேலே ஏறிட்டோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான், ஆனால் கூட்டம் ரொம்ப அவ்வளோவா இல்லை. நாங்கள் வந்தது மதியான டைம் தாங்க வந்தோம். கூட்டம்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் விநாயகரை கும்பிட்டுட்டு உள்ளார வந்துட்டோம். முருகரை பார்க்குறதுக்கு கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நாங்கள் க்யூவில் நிற்கல, கிடுகிடுன்னு உள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து பாருங்கள், உங்களுக்கு முருகர் உள்ளே இருக்க மூலாஸ்தானத்தில் இருக்க முருகரை காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாரெல்லாம் இந்த முருகர் கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், தெரியுதா வீடியோவில்? நாங்களும் சாமி நல்லா பார்த்தோம், ஃப்ரீயாக தரிசனம் பண்ணோம். யாரும் ஐயருங்கெல்லாம் சீக்கிரம் போகணுன்னு சொல்லவே இல்லை. நம்ம நிதானமாக நின்று நல்லா சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரலாம். அழகாக வெளியில் வந்தால் சாமி ஃபோட்டோஸ், பஞ்சாமிர்தம் எல்லாமே வெளியில் விற்கிறாங்க. வாங்குறவங்க வீட்டுக்கு தேவையானதை சாமி ஃபோட்டோஸ்லாம் வாங்கிக்கலாம். அழகழகாக சாமி, முருகருடைய சிலைகள், முருகரோட ஃபோட்டோ அப்படி நிறைய லைனாக இருக்குது. நம்ம பிடிச்சதை வாங்கிட்டு போகலாம். நாங்கள் சாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். பாருங்கள், முருகரை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். இவர் தான் முத்துமலை முருகன் கோவில், முருகன் சாமி. இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாமி முத்துமலை முருகன் கோவில் எங்கே இருக்குன்னா, சேலம் போகிற வழியில் தான் இருக்குது. வந்தால் ஃப்ரீயாக நல்லா சாமி தரிசனம் பண்ணலாம். அழகாக அமைதியான இடத்துல இருக்குது. பக்கத்தில் பிள்ளைங்களுக்கெலாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. ஆனால் பாக்கெட் காலி ஆகிடுங்க. இங்கே பாருங்கள், இது முருகர் கோயில் அந்த மூலாசனத்தை ஒட்டியே இந்த ஒரு கோபுரம் தெரியுது பாருங்கள், தெரியுதா? இதில் நம்ம ஆறுபடை சாமி, பழனி, திருச்செந்தூர், திருத்தணின்னு சொல்லிட்டு 6 படை சாமி முருகருடைய எல்லா ஒரே இடத்துல நம்ம பார்த்து தரிசனம் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த கோபுரத்து உள்ளார 6 படை முருகரையும் வச்சுருக்குறாங்க. நல்லா அழகாக இருக்கிறாங்க. நல்லா அழகாக நம்ம நின்று நிதானமாக முருகரை தரிசனம் பண்ணலாம். ஒரே இடத்துல 6 படை முருகரையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்கிற முத்துமலை முருகனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அழகாக ரிலாக்ஸாக போகலாம். வா, நாங்கள் செவ்வாய்க்கிழமையில் போனோம். ஃப்ரீயாக சாமி பார்த்துட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கிற முருகர் தெரியுதா? க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்காக. கண்டிப்பாக ஒரு டைம் வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் இடம். சாமி ரொம்ப அழகாக இருக்கார். நாங்களும் வந்தோம், மதிய டைமில் வந்தோம். கோயிலெலாம் நட சாத்தலைங்க. நீங்கள் ஃப்ரீயாக நல்லா சாமி கும்பிட்டுட்டு போகலாம். இப்போ இது ரீசனாக கட்டியிருக்க கோயில் தான். நல்லா அழகாக இருக்கார். யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாருங்கள், நாங்களும் சாமி பார்த்துட்டோம், நல்லா தரிசனம் பண்ணிட்டோம். நாங்களும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு கிளம்ப போகிறோம். ஓகே, பாய்.